மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். 11th 12th இந்த 2 இயர்லையுமே சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் டஃப்பான டாபிக் எது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறோம் அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து வர முதல் பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு இருக்கும். ஆனால் என்ன கேட்டீங்க அப்படின்னா, இது ரொம்பவே எளிமையான ஒரு டாபிக் தான். சில பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ட்ரிக்னாமெட்ரி மாதிரியான ஈஸியான டாபிக் கிடையாது. ஸோ இதோட பேசிக் விஷயங்கள் 11த்துக்கும் சரி 12த்துக்கும் சரி யூஸ் ஆகக்கூடிய பேசிக்கான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, ஒரு குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள், இந்த ஆங்கிளை கொடுத்துட்டு இது எந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னு கேட்கக்கூடிய கொஷின். அதுக்கு முன்னாடி நமக்கு குவாட்ரண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு சின்ன கிளாஸில் சொல்லி தந்திருப்பாங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் டேஷ்னு சொல்லுவோம், அதாவது நெகட்டிவில் வரும். இது ஒய் ஆக்சிஸ், இதை இங்கே இந்த பக்கம் என்ன வரும் அப்படின்னா ஒய் டேஷ், அதாவது இதில் வரக்கூடியதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ ஆகும், எக்ஸில் இந்த லெஃப்ட்டில் வரக்கூடியதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். அதே மாதிரி ஒயில் இந்த மேலே வரக்கூடியதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ, ஒயில் இந்த கீழே வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். இதில் மொத்தம் 4 பார்ட் இருக்கும், 1 2 3 4 இல்லையா? அதில் இதை ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம், இதை செகண்ட் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம், இதை தேர்ட் குவாட்ரண்ட், இதை ஃபோர்த்து குவாட்ரண்ட். ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிற எல்லா டாப்பிக்கும் பேசிக்கான இடம் இதுதான். இது ஆக்சுவலாக 11th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டாப்பிக்ல இருந்து தான் எடுத்திருக்கேனே. இங்கேருந்து ஆரம்பித்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறதால தான் இதுலேருந்து எடுத்திருக்கோம். இதில் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறதுல எந்தெந்த ஆங்கிள்லாம் வரும் அப்படின்னா, 0லேருந்து 90 வரைக்கும் வரக்கூடிய ஆங்கிள்லாம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் இல்லையா? ஸோ இங்கே வரக்கூடியது 90 டிகிரி. 0லேருந்து 90 வரைக்கும் வரக்கூடியதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். 90லேருந்து 180 வரைக்கும் வரக்கூடியது எல்லாமே செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ ஆரம்பிக்கும் போது எப்பவுமே இங்கேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், 90லேருந்து 180 வரைக்கும். அதே மாதிரி 180லேருந்து 270 வரைக்கும் வரக்கூடியதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட், 180 to 270. ஏன்னா ஒன்றும் இல்லை, இது 0 to 90, இது இன்னொரு 90, 90 180, 180, இது இன்னொரு 90, அப்போ 180 ஒரு 90, 270, இது கூட இன்னொரு 90, 270 ஒரு 90னா 360 இல்லையா? அப்போ 270லேருந்து 360க்குள்ள வரக்கூடிய ஆங்கிள்லாம் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும் அப்படின்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 175 டிகிரி அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. 175ன்றது எங்க வரும்? செகண்ட் குவாட்ரண்ட்ல. ஏன்னா 175 எங்க வருது? 90லேருந்து 180க்குள்ளாடி வருது. இப்போ இதுவே 339 அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. 339 எங்க வரும்? ஃபோர்த் குவாட்ரண்ட். ஏன்? அது எதுல இதுக்குள்ள இருக்கு? 270லேருந்து 360க்குள்ளாடி இருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் இந்த இடத்துல அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ பாருங்க 25 டிகிரி அப்படிங்கிறது எந்த குவாட்ரண்ட்னு கேட்டிருக்காங்க. 25 டிகிரி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஏன்? 0லேருந்து 90க்குள்ளாடி வருது. இங்கே பாருங்க 825. இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது எது வரைக்கும் சொல்லியிருக்கோம்? 0 to 90, 180, 270, 360 வரைக்கும் தான் சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்க 825ன்னு கேட்டிருக்காங்க. இப்படி 360யை விட அதிகமாக இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ஆங்கிள்லேருந்து எதை மைனஸ் பண்ணிடுறீங்கன்னா 360யை மைனஸ் பண்ணிடுங்க. இது ஒரு ஐடியா. 360 விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுறீங்க? 360யை மைனஸ் பண்ணுறங்க. அப்போது 825லேருந்து 360யை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 465. இப்போயும் எதை விட அதிகமாக இருக்குது? 360 விட அதிகமாக இருக்குது. அப்போ இதுலேருந்து மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்? 360யை மைனஸ் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? 501 105. இப்போ 105 சொல்ல முடியும் பாருங்க. 105 எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? செகண்ட் குவாட்ரண்ட்டில். ஏன்? 90லேருந்து 180க்குள்ளாடி இருக்குது. நம்ம பின்னாடி பார்க்க போகிற முக்கியமான ஒரு அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக்கான விஷயம் இது. சைன் 825 டிகிரின்னு கொடுப்பாங்க. அப்போ அங்கெல்லாம் வரும்போது நம்ம இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் ஆங்கிளை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக -55 இது இருக்கட்டும். ஃபோர்த்து முடிச்சிடலாம். 328. 328 அப்படிங்கிறது எந்த குவாட்ரண்ட்? ஃபோர்த்து குவாட்ரண்ட். 270லேருந்து 360க்குள்ளே வர்றதால இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். இப்போ இந்த கொஷனும் பாருங்க நெகட்டிவ்ல இருக்கு. தேர்ட் கொஷின் -55 டிகிரின்னு இருக்கு. மீதி எல்லாம் பாசிட்டிவ்ல இருந்துச்சு, நெகட்டிவ்ல இருந்து. நெகட்டிவ்ல இருந்தால் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாசிட்டிவ்ல 360 விட அதிகமாக இருந்தால் என்ன பண்ணும்? 360யை மைனஸ் பண்ணும். அதே மாதிரி நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா அது கூட என்ன பண்றீங்கன்னா 360யை பிளஸ் பண்ணுங்க. -55 + 360. அப்போ பிளஸ் பண்றோம்னா இதான் பெருசு இல்லையா? அதனால மேலே போட்டுக்கிட்டேன். அப்போ 360லேருந்து 55 மைனஸ் பண்ணினா என்ன கிடைக்கும்? 305. அப்போ 305ங்கிறது எந்த குவாட்ரண்ட்ல வரும்? 272 360க்குள்ள வர்றது ஃபோர்த்து குவாட்ரண்ட். அப்போ இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். அப்போ -55ன்றது எந்த குவாட்ரண்ட் அப்படின்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட். இப்படியும் சொல்லலாம். இல்லாட்டி ரிவர்ஸில் அப்படியே சொல்லிட்டு வாங்க. எப்படி 0 to 90, 90 to 180ன்னு சொன்னோமோ அது மாதிரி ரிவர்ஸில் -0லேருந்து -90, -90லேருந்து 180 வரும். நீங்கள் இப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பாசிட்டிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். மைனஸில் இருந்துச்சுன்னா அது கூட என்ன பண்ணுறீங்க? 360யை ப்ளஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள் -230. அப்போ இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 360யை ப்ளஸ் பண்ணுறேன். கரெக்டாக?
அப்போ ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 30 130 கிடைக்குது சரியா. 130 எந்த குவாட்ரண்ட் 90 to 180 வரைக்கும் செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ இது எந்த குவாட்ரண்ட்ல வந்துடும் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஸோ 360 விட அவங்க கொடுக்குற ஆங்கிள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது எந்த குவாட்ரண்ட்ல வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியாவை நாம் இங்கே சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. இந்த பேசிக்கை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிற மெயினான டாபிக் எல்லாம் சொல்ல போகிறோம். அதனால தான் மொத்தத்தையும் ஒரே வீடியோக்குள்ளாடி கொண்டு வந்திருக்கேன் சரியா. அடுத்ததா இதே கான்செப்ட் தான் 0லேருந்து 360க்குள்ளே மாற்ற சொல்லியிருக்காங்க. அங்கே எந்த குவாட்ரண்ட்னு கேட்டாங்க. இங்கே எந்த குவாட்ரண்ட்னு சொல்லாமல் கோடெர்மினல் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. கோடெர்மினல் ஆங்கிள்னா அதே தான் 0லேருந்து 360க்குள்ளே வரக்கூடிய ஆங்கிள் அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா. நீங்கள் தேவைன்னா எந்த குவாட்ரண்ட் அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் அங்கே சொன்ன மாதிரியே 395 360 விட அதிகம். அப்போலேருந்து 360 மைனஸ் பண்ணுறேன். ஸோ என்ன கிடைக்குது 35. 35ங்கிறது எந்த குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அவங்க எந்த குவாட்ரண்ட்னு கேட்கல, ஆங்கிள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் அதை மட்டும் சொன்னால் கூட போதும் 35 டிகிரி. ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா இந்த ஆங்கிள்ஸில் 395 டிகிரி அப்படிங்கிறதும் 35 டிகிரி அப்படிங்கிறதும் ஒன்று தான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். 395 டிகிரினும் எழுதலாம் 35 டிகிரின்னு எழுதலாம். அடுத்தடுத்து வரும்போது அதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அடுத்ததாக 525. இதுலேருந்து என்ன பண்ணுறேன் அதே மாதிரி 360 மைனஸ் பண்ணுறேன். 360 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 165. அப்போது இது 360க்குள்ளே வந்துருச்சா, வேல்யூ 360க்குள்ளே வரணும். 0லேருந்து 360க்குள்ளாடி கொண்டு வந்துட்டோம், முடிஞ்சிச்சு. அடுத்து இதில் பாருங்கள், இதிலிருந்து 1150லேருந்து 360 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் 719 கிடைக்குது. இது 360க்குள்ளாடி வரல கரெக்டா. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன் இன்னொரு 360 மைனஸ் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் 30413 கிடைக்குது. இப்போவும் 360 விட அதிகமாக இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணுறேன் 360 மைனஸ் பண்ணுறேன். அப்போ 360 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 70 டிகிரின்னு கிடைக்குது. அப்போது 1150 அப்படிங்கிறதும் 70 அப்படிங்கிறதும் ஒன்று தான். புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு சரியா. அடுத்ததா -270. இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 360 விட அதிகமாக இருக்குது. 360 விட அதிகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் 3 மைனஸில் இருக்குது. முதல் விஷயம் 360 அதிகம் இல்லை, மைனஸில் இருக்குது. மைனஸில் இருந்தால் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம் 360 ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ +360 -270. அப்போ ரெண்டும் வேறு வேறு சிம்பிள். அப்போ மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 5 8 இல்லை 9 9 இங்கே 1. அப்போ என்ன கிடைக்குது 90. ஸோ -270 அப்படிங்கிறதும் 90 அப்படிங்கிறதும் ஒன்று தான். இங்கே சில ஒரு டவுட் வரும். சப்போஸ் இது எந்த குவாட்ரண்ட்னு கேட்டால் எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா நமக்கு 0லேருந்து 90 வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். எக்ஸாக்டாக 19 வர்றது குவாட்ரண்ட்டில் வராது. அதனால தான் இங்கே அவங்க கேட்குறப்ப எந்த குவாட்ரண்ட்னு கேட்கல, வெறுமனே என்ன மட்டும்தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா கோடெர்மினல் ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஓகே இங்கே வாங்க -450 மைனஸில் இருக்குது. அப்போ இது கூட என்ன பண்ணுறேன் 360 ஆட் பண்ணுறேன். இங்கே போடும்போது 360 மேலே போட்டீங்க சார், இங்கே ஏன் சார் கீழே போடுறீங்க அப்படின்னா பொதுவாக பெரிய நம்பரில் இருந்தாலும் சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுவோம். இங்கே 450 பெரிய நம்பர், அதுலேருந்து 360 மைனஸ் பண்ணுறதுக்காக கீழே போட்டிருக்கேன் சரியா. மைனஸில் இருக்கிறதால 360க்கு ப்ளஸ். அப்போது ரெண்டும் வேறு வேறு சைன். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது நமக்கு 90 டிகிரி. ஸோ -450 டிகிரி அப்படிங்கிறதும் 90 டிகிரி அப்படிங்கிறதும் ஒன்று தான். புரிஞ்சுக்க முடியுதுங்களா. ஓகேங்களா. இப்போ அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் ஒருவேளை ஸ்பீடாக சொல்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி கூட ஒவ்வொரு விஷயமா திரும்ப திரும்ப கூட கேட்டுகிட்டே வாங்க. அடுத்தடுத்து நிறைய மெயின் கான்செப்ட் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதால இந்த பேசிக் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே சொல்லிக்கிட்டே வர புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ சொன்னதில் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு இல்லை. 360 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன் 360 மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். கொஷினே அவங்க மைனஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 360 என்ன பண்ண சொல்லியிருக்கேன் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் நம்ம இதை தான் பார்த்துருக்கோம். 4 குவாட்ரண்ட்லையும் ஆங்கிள் எதுலேருந்து எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிகிரிக்கும் ரேடியனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் டிகிரி ரேடியன். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சின்ன கிளாஸில் 9th 10th என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரிலாம் படிச்சிருப்போம். 45 டிகிரி அதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. இதெல்லாம் டிகிரியில். இப்போ அடுத்ததாக நம்ம பெரிய ஹையர் கிளாஸஸ் வரப்போ இதே விஷயத்தை ரேடியனில் படிக்க ஆரம்பிப்போம். அது என்ன சார் ரேடியன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டிகிரியை நம்ம பை வேல்யூ வர்றது மாதிரி மாற்றுவோம். ஓகேங்களா. பை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸில் என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா பையனா 22/7 ஒரு வேல்யூ படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா இன்னொரு வேல்யூ என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா 3.14 படிச்சிருப்போம் கரெக்டாக. பைக்கு 22/7 படிச்சிருக்கோம், 3.14 படிச்சிருக்கோம். இங்கே ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம பைக்கு இன்னொரு வேல்யூ படிக்க போகிறோம். பைக்கு என்ன வேல்யூ படிக்க போகிறோம் அப்படின்னா பையனா 180 டிகிரின்னு அர்த்தம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ண போகிறோம். பைக்கு என்ன வேல்யூ 180 டிகிரி. எப்படி சின்ன கிளாஸில் 22/7 3.14 படித்தோமோ அதே மாதிரி பையோட இன்னொரு வேல்யூ 180 டிகிரி.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க டிகிரி வேல்யூ கொடுத்துட்டு அதை ரேடியன் வேல்யூவாக மாற்ற சொல்லியிருக்காங்க. எப்படி சார் மாற்றலாம் அப்படின்னா, இப்போ 30 டிகிரி சொல்லியிருக்காங்க. 30யை ரேடியனாக மாற்றணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பை பை 180 மல்டிப்ளை பண்ணணும். எதால் மல்டிப்ளை பண்ணணும்? பை பை 180. யோசிச்சு பாருங்க, பையோட வேல்யூ ஆல்ரெடி 180 தான். அப்போ 180 பை 180 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 180 கேன்சல் ஆகிட்டு அதே தான் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அதனால வேல்யூ மாறாது இல்லையா? அவங்க ரேடியனாக கேட்டிருக்கிறதால நம்ம பை பை 180 போட்டுக்கிறோம். இப்போ கேன்சல் பண்ணால் பாருங்க, 0 0 3 1s are 3 6 3s are 18. அப்போ என்ன கிடைக்குது எனக்கு? பை பை 6ன்னு கிடைக்குது. ஸோ 30 டிகிரியுடைய வேல்யூ என்னது? பை பை 6. இப்போ நீங்கள் 11th 12th வரும்போது உங்களோட 11th 12th எங்கேயுமே நம்ம இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்லாம் பார்ப்போம்ல, 30 டிகிரி இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது இப்போ சொன்னால கொஞ்சம் முன்னாடி 30 டிகிரி 45 டிகிரி 60 90 டிகிரிலாம் சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் எதுவுமே டிகிரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு என்னவா தான் கொடுத்துருப்பாங்கன்னா ரேடியனாக தான் கொடுத்துருப்பாங்க. சைன் 30 டிகிரின்ற வேர்டு இருக்காது, சைன் பை பை 6ன்னு இருக்கும். அப்போ உங்களுக்கு பை பை 6ன்னு பார்த்த உடனே என்ன சொல்லணும் அப்படின்னா 30 டிகிரியை கேட்டிருக்காங்க அப்படின்னு தோணும். சரிங்களா? ஸோ இதில் இருக்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்ததாக வேறு என்னென்ன வேல்யூக்கெல்லாம் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சரியா? இப்போ இதில் 135 கொடுத்துருக்காங்க. இந்த 135 என்ன பண்ணலாம்? இதே மாதிரி ரேடியனாக மாற்றணும்னா பை பை 180. எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 5 டேபிள். 2 5s are 10 7 5s are 35. இங்கே 5 டேபிளில் பண்ணீங்க அப்படின்னா 3 5s are 15 6 5s are. திரும்ப 9 டேபிளில் பண்ணலாம் பாருங்கள். 3 9s are 27 4 9s are 36. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இந்த வேல்யூ என்ன கிடைக்குது? 3 பை பை 4. ஸோ 135 டிகிரி அப்படிங்கிறது 3 பை பை 4. சரிங்களா? மைனஸுக்கு அடுத்தது வரும், இல்லை போட்டுடலாம். மைனஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே ரேடியனாக தானே மாற்றுறோம். மைனஸ் 205 அப்படிங்கிறத இப்போ என்ன பண்ணுறோம்? பை பை 180. 5 டேபிள். 4 5s are 5 1s are. இங்கே 3 5s are 6 5s are. இதுக்கு மேலே வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. 41 இது 36. அப்படின்னா இதோட வேல்யூ மைனஸ் 41 பை பை 36. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதே மாதிரி 150 டிகிரி. அப்போ 150 இன்ட்டு பை பை 180. அப்போ என்னவாகும்? 0 0 கேன்சல் ஆகிடும். 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 5 3s are 15 6 3s are 18. அப்போ என்ன கிடைக்குது? 5 பை பை 6. அப்போது 150 டிகிரி அப்படிங்கிறது 5 பை பை 6. இதே மாதிரி நீங்கள் 330 டிகிரிக்கு ட்ரை பண்ணுங்களேன் பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டால் என்ன வரும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண முடியும் இல்லையா? இப்போ உங்களுக்கு முக்கியமான இல்லை தெரிஞ்சுக்க வேண்டிய சில ஆங்கிள்ஸை நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த டிகிரியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில ஆங்கிள்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் நமக்கு டேபிளுக்கு யூஸ் ஆகக்கூடியது? 30 டிகிரி. 30 டிகிரி இப்போ நம்ம சொல்லிட்டோம். என்ன வேல்யூ சொல்லிட்டோம்? பை பை 6. நீங்கள் இதே மாதிரி எதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 45 டிகிரிக்கு ட்ரை பண்ணுங்கள், 60 டிகிரிக்கு ட்ரை பண்ணுங்கள், 90 டிகிரிக்கு ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ 45க்கு நான் சும்மா உங்களுக்கு அப்படி சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். 45 இன்ட்டு பை பை 180. எந்த டேபிள்? 5 டேபிள். 9 5s are, இங்கே 3 5s are 6 5s are. 9 டேபிள். 9 1s are 9 4s are. அப்போ என்ன கிடைக்குது? பை பை 4. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் படிக்க போகிறது எதுவுமே 45 டிகிரின்னு படிக்க போகிறது இல்லை. என்னென்னு படிக்க போகிறீங்க? பை பை 4ன்னு படிக்க போகிறீங்க. நான் 60 டிகிரிக்கு சொல்லிடுறேன். 60 டிகிரிக்கு பை பை 3. நீங்கள் வேணால் இதே மாதிரி ஒரு வாட்டி செக் பண்ணி காட்டுங்க. செக் பண்ணி பாருங்கள், கட்டாயம் போட்டு பாருங்கள். 90 டிகிரிக்கு பை பை 2. ஸோ இது 4 வேல்யூவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்? நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் இந்த 4 வேல்யூவை வச்சு தான் கொஷின்ஸ் பார்ப்போம். சைன் 30 சைன் 45 சைன் 16 இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அங்கே வரும்போதெல்லாம் நமக்கு அடுத்தடுத்து இதே மாதிரி பை பை 6 பை பை 4ன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான். சரிங்களா? ஸோ இன்னும் எக்ஸ்ட்ராவாக சிலது சொல்லணும்னா பையோட வேல்யூ சொல்லிட்டோம் 180. 2 பை அப்படின்னா அப்போ என்ன கிடைக்கும்? 360. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெரும்பாலும் இது வரைக்குமே போதும். வேறு ஏதாவது தேவை அப்படின்னாலும் நான் உள்ளே வரும்போது சொல்லிக்கிறேன். சரியா? ஸோ இது என்னது அப்படின்னா டிகிரியாக அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா இதை நாம் எப்படி ரேடியனாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கானது. ஸோ இது எல்லாமே ரேடியனுக்கு இந்த சி மாதிரி ஒரு சிம்பிள் போடுவாங்க. நமக்கு அது அவசியம் இல்லை. நீங்கள் வரும்போது பை பை 6னே படிங்க. சரிங்களா? ஸோ 30 டிகிரினா பை பை 6, 45 டிகிரி அப்படின்னா பை பை 4, 60 டிகிரிங்கிறது பை பை 3, 90 டிகிரி அப்படிங்கிறது பை பை 2. இந்த 4 வேல்யூ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பை அப்படிங்கிறது 180. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததா சரி இதையே மாற்றி எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா இதோ பாருங்கள், ரேடியனில் கொடுத்துட்டு டிகிரியாக மாற்ற சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னா சில நேரங்களில் உங்களுக்கு டக்குன்னு பை பை 3னா என்னன்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் தான் யூஸ் ஆகும். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. பைக்கு நமக்கு வேல்யூ தெரியும். பையோட வேல்யூ என்ன சொல்லியிருந்தோம்? 180 டிகிரி. டக்குன்னு பைக்கு பதில் 180ன்னு அப்ளை பண்ணுறேங்க. முடிஞ்சிச்சு. அப்போ 180 பை 3. 3 1s are 3, 6 3s are 18, 0. அப்போது பை பை 3 அப்படிங்கிறது எத்தனை டிகிரி அப்படின்னா 60 டிகிரி. பை பை 9க்கு யோசிச்சு பாருங்கள். பைனா 180 பை 9.
9 ஒன்ஸ் ஆர் 9, 9 டூஸ் ஆர் 18, 0. அப்போ பை பை 9 அப்படிங்கிறது 20 டிகிரி. இங்கே பாருங்க 2 பை பை 3, 2 இன்ட்டு பைக்கு பதில் 180 பை 5, 5 ஒன்ஸ் ஆர் 5, 3 5s ஆர் 15, பேலன்ஸ் 3, 6 5s ஆர் 30, அப்படின்னா 2 இன்ட்டு 36, 72 டிகிரி. அப்போ 2 பை பை 5 அப்படிங்கிறது 72 டிகிரி. கரெக்டா? இதே மாதிரி 7 பை பை 3னா ட்ரை பண்ண முடியும் இல்லையா? 7 இன்ட்டு 180 பை 3, 3 ஒன்ஸ் ஆர் 6 3s ஆர் 18, 0. 7 6 ஆர் 42, ஒரு 0 இருக்கிறதால 420, நல்ல நம்பரில் 420 டிகிரி. அப்போது 7 பை பை 3ங்கிறது 420. அடுத்தது 10 பை பை 9, 10 இன்ட்டு பைக்கு பதில் 180 பை 9, 9 ஒன்ஸ் ஆர் 9 டூஸ் ஆர் 0, 10 இன்ட்டு 20, 200. அப்போ 10 பை பை 9 அப்படிங்கிறது 200 டிகிரி. ரொம்ப சிம்பிளான விஷயம் பாருங்க. டிகிரியிலிருந்து ரேடியனா மாற்றணும் அப்படின்னா தான் பை பை 180ஆல மல்டிப்ளை பண்ணணும். ரேடியன்லேருந்து டிகிரினா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பையோட வேல்யூ தெரியும், ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணால் போதும். பையோட வேல்யூ இந்த இடத்துல 180 டிகிரிங்கிறது, அதை புட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா? நான் ஒரு சில ரேடியன் வேல்யூ சொல்கிறேன், உங்களால் இதுக்கெல்லாம் டிகிரி கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. சொல்லட்டுங்களா? பை பை 2 இதோட டிகிரி என்னன்றதை சொல்லுங்க. பை பை 6 இதோட டிகிரி என்னன்றதையும், பை பை 4 இதோட டிகிரி என்ன, 3 பை பை 9 சொல்லியிருக்காங்களா? இங்கே எதுவும் சொல்ல இல்லையா? 3 பை பை 9 இதோட வேல்யூ என்னன்றதையும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? இந்த 4 கேள்விக்கும் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கண்டுபிடிச்சு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் ரொம்ப பேசிக்கான விஷயங்களை தான் சொல்லியிருக்கேன். இதில் மெயினாக இப்போ சொன்ன இந்த எல்லா விஷயமுமே, ஈவன் நாம் இதை டிகிரியாக இங்கே பார்த்தோம் இல்லையா? இந்த 360 விட அதிகமாச்சு அப்படின்னா அதை எப்படி டிகிரியாக மாற்றுறது அப்படிங்கிறதையும் இதில் ஒரு சில கொஷின்ஸ் தரேன். ஏன்னா இதுவுமே முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு இதில் அடுத்ததாக இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இந்த டாபிக் எடுத்ததுக்கான காரணமே இப்போ அடுத்ததாக போகிற வீடியோ தான். சரி, இந்த பேசிக்லாம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. சப்போஸ் இது தெரியல, இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு அதை சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது இப்போ சைன் 395 டிகிரின்னு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. சைன் 395 டிகிரிக்கு என்ன வேல்யூ சொல்கிறது? சைன் 300 டிகிரின்னு கொடுத்துருப்பாங்க, இதுக்கு என்ன வேல்யூ சொல்கிறது அப்படிங்கிறது மாதிரி. இல்லை காஸ் டேன் எதை கொடுத்தாலும் சரி, நமக்கு 90 வரைக்கும் தெரியும், அந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் தெரியும். கரெக்டாக அந்த டேபிளை வச்சு 90 வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ சொல்ல முடியும். அதை தாண்டி போகுது அப்படின்னா அந்த வேல்யூக்கெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு பேசிக்காக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் தெரிஞ்சிருக்கணும். அந்த டேபிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த டிகிரி எல்லாம் 0லேருந்து 360 டிகிரிக்குள்ளாடி மாற்றுங்கன்ட்டு, நான் இதில் சில கொஷின்ஸ் தரேன். இதுக்கும் எனக்கு என்னது, அதாவது இப்போ நான் சொல்ல போகிற வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா 0லேருந்து 360க்குள்ளாடி மாற்றிருக்கணும். சரிங்களா? 1 750 டிகிரி, இது நீங்கள் எதால் மைனஸ் பண்ணுவீங்க? 360 மைனஸ் பண்ணிங்கன்னா கொண்டு வந்துடுவீங்க. தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இல்லையா? அதில் பார்த்தது. அடுத்ததா 1120 டிகிரி. தேர்ட் ஒன் 390 டிகிரி. இப்போ இதெல்லாமே நாளைக்கு சொல்ல போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆக போகிறது. 390 டிகிரி ஆச்சா? அடுத்ததா 405 டிகிரி. அடுத்ததா 525 டிகிரி. ஸோ இதையெல்லாம் நீங்கள் 0லேருந்து 360க்குள்ளே இன்னும் ஒன்று சொல்லிடலாம், மைனஸ்லேயும் சொல்லிடலாமா? மைனஸில் சொல்லாமல் இருக்கும் பாருங்கள். -35 டிகிரி, இன்னொன்று -100 டிகிரி. இதெல்லாம் சரிங்களா? இந்த 7 கேள்விக்கு என்ன ஆன்சர்ன்றதையும் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாயிட்டீங்க அப்படின்னாலே போதும், அடுத்து சொல்ல போகிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.